ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடக்கும், மாவட்ட வாரியாக நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 20லேருந்து 25 இந்த மார்க்குக்குள்ளே எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையுமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் போக்குவரத்து துறைக்கான ரிசல்ட் வந்து நமக்கு அடுத்த வரும் வாரங்களில் வந்து வரப்போகுது. இதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும், மாவட்ட வாரியாகவா ஓவராலாக வந்து நமக்கு ட்ரைனிங் வந்து வைக்க போகிறாங்களா, எப்போ வந்து வைக்க போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்போ வந்து சப்மிட் பண்ணணும், ஐஆர்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது போதுமா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும். இதுக்கப்புறமா ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஃபைனலுக்கு நீங்கள் போக போகிறது கிடையாது. இதற்கப்புறமா ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ இந்த ரெண்டுமே முடிஞ்சால் தான் வந்து நீங்கள் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வருவாங்க. ஸோ வந்து நமக்கு கவர்மெண்ட்டில் டிரைவராகவும் கண்டக்டராகவும் ஆக வேண்டும் அப்படின்றது பலரது கனவாகவே வந்து இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எந்த ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க ப்ராக்டிக்கலுக்கு, ஒரு போஸ்டிங்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் பேரை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர், அதாவது 1:3 அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அப்படின்றது நடக்க போது. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு இந்த மாதங்கள்லேயே இந்த மாத எண்டுக்குள்ளே இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாத ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ராக்டிக்கல் வந்து நடக்கும். ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். உங்களுக்கு நல்ல டிரைவிங் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ தான் முக்கியம். உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டிரைவிங் மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒன்று நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதாவது 1.5 வருடம், அதாவது 18 மாதத்திற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லை, எங்கிட்ட ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஆர்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாலே போதும். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லை ஐஆர்டி சர்டிஃபிகேட். இதை வந்து நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு போகணும், ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய ஐஆர்டி சர்டிஃபிகேட் அல்லது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமா அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு செக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்திலேயே வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கலாம், இல்லை அடுத்த மாதத்தில் நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கலாம். ஸோ மாவட்ட வாரியாக நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும், 20லேருந்து 25 மார்க் இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 20லேருந்து 25க்குள்ளே தான் எல்லா மாவட்டங்களையும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் வந்து நிறைய பேர் 1000 கணக்கில் நமக்கு வந்து 900, 1000 சேலம் மாவட்டத்தில் 1000 பேர் கிட்டத்தட்ட நமக்கு பாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ 20லேருந்து 25 மார்க்குக்குள்ளே எவ்வளோ மார்க் உங்களுக்கு வருதோ அந்த மார்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி, அதாவது சில பேர் வந்து சில முன்னுரிமை சான்றிதழ்கள் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கட்டும், தமிழ் வழி கல்வியாகட்டும், இந்த மாதிரியான ப்ரையாரிட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 20லேருந்து 25 மார்க் எடுத்திருந்தா கூட வந்து நீங்கள் வந்து 20 மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தா கூட ப்ராக்டிக்கல் ப்ரையாரிட்டி கண்டிப்பாக இனச்சுழற்சி முறையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
போஸ்டிங் அப்படின்றது போடுவாங்க. கண்டிப்பாக இந்த ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ஓவரால் உங்களுடைய என்ன சுழற்சி இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது வரும். ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்த அளவில் நமக்கு இந்த வருஷ எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் எல்லாமே முடித்து வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளேயே வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்றது நடந்துடும். கட் ஆஃப் மார்க் 20 இல்லை வந்து 21, 22 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மார்க்கில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க் வரும். 24, 25, 26 இந்த மார்க்குக்குள்ளேயே நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது, நான் 20 மார்க்கு தான் வந்து எடுத்திருக்கேன், இல்லை வந்து 21 மார்க்கு தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துலையுமே நமக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். இந்த மாதிரியாக ப்ராக்டிக்கல் நீங்கள் போகும்போது இந்த முன்னுரிமை சான்றிதழ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகிறதுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரிஜினல் நம்ம ப்ராக்டிக்கல் போகும்போது ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு ஐஆர்டி சர்டிஃபிகேட் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதற்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி விடுவது நல்ல. பிஃபோர் ப்ராக்டிக்கல் வந்து நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சுருக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு போயிட்டு இல்லை வந்து நான் ஐஆர்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரல, இல்லை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல்ஸ்லாம் பொறுத்தளவில் ஒரு போஸ்டிங்க்கு இப்போ ஒரு மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 2 போஸ்டிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு தாழ்காலேயோ 2 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதற்கு 6 பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 1:5 அப்படின்ற ரேஷியோ வராது. ஏன்னா வருஷம் நமக்கு 1:3 அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கான தேர்வுகள் வந்து நடக்குது. ஸோ இந்த வருடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ் கண்டிப்பாக அதிகம். அதாவது போன தடவை விட இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் டிகிரி படித்தவங்க கூட வந்து டிரைவிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரேஷியோவை பொறுத்தளவில் 1:3 அப்படின்ற ரேஷியோ தான் வரும். நமக்கு ப்ராக்டிக்கல் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல் தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நடக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு சென்னையில் நடக்கிறதுக்கும் வந்து சான்ஸ் வந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. இந்த மாத எண்டுக்குள்ளேயே நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும்.